Hi friends, welcome to JP Mayil. இந்த வீடியோவில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய் 2 ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நெய் கூட மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கங்க. நல்லா இது கொஞ்சம் வதங்கணும் பெரிய வெங்காயம். அதுக்கப்புறமா இதில் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இந்த வெங்காயம் வந்த பின்னாடி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கலாம். இல்லை பட்டாணி மட்டும் கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே அந்த தடவை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். அதில் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க, கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போது பிரியாணி மசாலா இருக்குல்ல, வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்கள்ல, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை கடையில் வாங்கி கூட பிரியாணி மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலையே செஞ்சு அரைச்சி வச்சது. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பிரியாணி மசாலாவையும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தயிர், நல்லா கட்டி தயிர், நல்லா புளிப்பான தயிர் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அப்புறமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து எவ்வளோ ரைஸ் நம்ம எடுத்துருக்கோமோ, ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஷியோவில் 1 கப்புக்கு 2 கப் ரைஸ், ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி. அப்புறமா இப்போது தண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே ரைஸையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அந்த காய் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போது நீங்கள் குக்கர் மூடிடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குக்கர் விசில்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி, வெஜ் பிரியாணி. நல்லா மழை டயத்தில் இந்த மாதிரி வெஜ் பிரியாணி வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பாசுமதி ஊற வச்சதுனால ஒரு விசில் இல்லை 2 விசில்லே இறக்கிடுங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் அண்டு தயிர் பச்சடி. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.